வணக்கம், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யறது அப்படின்னு பாப்போமா. சர்க்கரை பொங்கல் பண்றத 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா டிவைட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இது தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாப்போமா. 1 கப் அளவுக்கு புது பச்சரிசி. நீங்க பொங்கலுக்குன்னு கேட்டீங்கன்னாலே புது பச்சரிசி கொடுப்பாங்க. இது கிடைக்கல அப்படின்னா 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கப்ல இருந்து 2 கப் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். இது உங்க சுவை அளவுக்கு ஏற்றபடி கொஞ்சம் கூட குறைய கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவா பாசிப்பருப்பு. டேபிள் ஸ்பூன்ல சொல்றதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த நெய் வீட்டிலே எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், இதோ இங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. பச்சை கற்பூரம் எடிபிள் கேம்ஃபர் அப்படின்னு கிடைக்கும் கடைகள்ல. காய்ந்த திராட்சை, இது வந்து வீட்ல எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தேங்காய், அப்புறமா ஒரு 4ல இருந்து 5 முந்திரி பருப்பு. இதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அது ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம். இது ரொம்ப போட்டா ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சமா போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஏலக்காய். பாசி பருப்பு லேசா வாசனை வர வரைக்கும் வெறும் எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்துக்கோங்க. அப்புறமா இந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி எல்லாத்தையும் போட்டு களைஞ்சிட்டு 4 பங்கு தண்ணியும் 1 பங்கு பாலும் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க ஓப்பன் மெத்தட்ல குக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு டம்ளர் கூட தண்ணி வச்சுக்கலாம். அதாவது 5 கப் தண்ணியும் 1 கப் பாலும் எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப ஓவரா மசிக்க வேண்டாம், பட் அங்கங்க அந்த கடலைப்பருப்பு தெரியற மாதிரி, கொஞ்சம் ரைஸ் தெரியற மாதிரி மசிச்சுக்கலாம். சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2 கப் வெல்லத்தோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்ய இந்த சக்கரை பாகுல விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பளபளன்னு சக்கரை பொங்கல் கிடைக்கும். நெய் சேர்க்கிறது ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டுக்கு, அந்த பளபள பொங்கலுக்கு. இன்னொன்னு 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். இதுவும் வந்து நல்ல ஒரு பளபளப்பையும் ஒரு டேஸ்டையும் கொடுக்கும். இது செகண்ட் டிப்ஸ்னு வச்சுக்கலாம், ட்ரிக்னு வச்சுக்கலாம். கொஞ்சமா வெல்ல பாகு எடுத்து இந்த மாதிரி 1 கப் தண்ணியில போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். மாதிரி நல்ல சாஃப்டா உருட்ட வரணும். இந்த மாதிரி இந்த தக்காளி பதம் கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல பளபளப்பான சர்க்கரை பொங்கல் கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் நம்ம பருப்பு எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப சீக்கிரம் ஊசி போகாம ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும் நம்மளோட சர்க்கரை பொங்கல். அது ஒரு தனி டேஸ்டையும் கொடுக்கும். இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்ய காய வச்சுக்கலாம். முந்திரி, திராட்சை, இந்த காய்ந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஜாதிக்காய் கூட ஒரே ஒரு உரசி ஒரு சின்ன பீஸ் கிரேட் பண்ணி போடலாம். திராட்சை நல்லா உப்பி வந்து எல்லாம் பொன்னிறம் ஆனோனே நிறுத்திடலாம். இது தேர்ட் ஸ்டெப். திரும்ப அடுப்பை ஏத்தி நம்ம செய்து வச்சிருக்கிற இந்த பாகு கலவையை இதுல சேர்த்துக்கலாம். பாகா பண்ணினதுனால ரொம்ப சீக்கிரம் நமக்கு கலந்து கரெக்டான பதத்துல கிடைக்கும். இப்ப பாருங்க, கரெக்டான பதத்துல இருக்கு. இப்ப இதோட இந்த பச்சை கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா, இத பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, முந்திரி திராட்சை கலவையும் கலந்துக்கலாம். இப்ப நம்ம 3வது டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுல ரிச்சா நிறைய நெய்யில பண்ண மாதிரி இருக்கும் இந்த சக்கரை பொங்கல். இந்த நெய் உருகுற வரைக்கும் ஹீட் பண்ணா போதும். ரொம்ப நேரம் நெய்ய போட்டு ஹீட் பண்ண வேணாம், அப்பதான் அந்த நெய் வாசனையோட இருக்கும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்ப நம்ம கேஸ ஆஃப் பண்ணிடலாம். கோவில் சர்க்கரை பொங்கல் மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். நம்மளோட சுவையான சர்க்கரை பொங்கல் தயாராயிடுச்சு. அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க.